ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு என்ன சொல்கிறதுன்னா, இது யாருமே வீட்டில் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு சூப்பரான ரெசிபி முள்ளங்கி வச்சு ஒரு மசாலா பண்ண போகிறோம். ஓடிடாதீங்க, இருங்க. இது கூடவே நம்ம கடலைப்பருப்பு இருக்குல்ல, சப்பாத்தி வீட்டில் ரெகுலர் கோதுமை மாவில் சுடுவோம். கடலைப்பருப்பை அவிச்சு அது கூடயே கோதுமை மாவு போட்டு ரெண்டையும் நல்லா பிணைஞ்சு ஒரு சப்பாத்தி சுட போகிறோம். இது வந்து பருப்பு சப்பாத்தினே சொல்லிக்கலாம். பருப்பு சப்பாத்தி அது கூட இந்த முள்ளங்கியில் நீங்கள் வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுவீங்க, முள்ளங்கி மட்டும் வெட்டி சமைப்பீங்க. இப்போ நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா இந்த ஸ்ப்ரவுட்ஸ், இந்த மேலே இருக்கிற இலை முள்ளங்கி தாள்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்லலாம். நாங்கள் ஹோட்டல் வந்து என்ன சொல்லுவோம், ரேடிஷ் ஸ்ப்ரவுட்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே வளர்றது இந்த இலையோடையும் இந்த இலையும் வெட்டி போட்டு இந்த முள்ளங்கியும் போட்டு அழகாக ஒரு சப்ஜி பண்ணி சாப்பிட போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ரெண்டுக்குமே சாப்பிட்லாம். இந்த முள்ளங்கி கிட்னி ஸ்டோன்ஸ், கல் தொந்தரவு இருக்குல்ல, கிட்னியில் கல், அது இருக்கவங்க சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால இன்றைக்கி இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். அப்படி வெட்டினீங்கன்னா பீஸ் எல்லாம் ஒன்று போல் வரும். அவ்வளோதான். முள்ளங்கி தாள் இருக்குல்ல, அதையும் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேவையான பொருள் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கடலைப்பருப்பு போட்டு பண்ணுற சப்பாத்திக்கு என்னென்ன வேணும்னா, ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு, இதை தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். ஒரு 100லேருந்து 150 கிராம் வரைக்கும் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை நான் பிணையும் போது சொல்கிறேன் உங்களுக்கு அளவு எப்படி போடணுங்கிறத. அடுத்து இந்த மசாலா பண்ணுறதுக்கு முள்ளங்கி, நான் சொன்ன மாதிரி 2 முள்ளங்கி எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக வெட்டி வச்சுட்டேன். 2 முள்ளங்கிக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, தக்காளி ஒரு 2 நம்பர், இது 2 ஈக்குவல் அமௌண்ட்டாகவே போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மசாலா நல்லா வரும். கழுவி வச்சுருக்கேன், கழுவி நறுக்கி வச்ச மல்லி இலை அதுவும் போட போகிறோம். இதுதான் இந்த முள்ளங்கியோட தாள். அந்த மேலே இலை மாதிரி இருந்துச்சுல, அதையும் இதே மாதிரி நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. இது ரெண்டுமே ஒன்றாவே வெந்துடும். காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவை அதை பொடி போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான். கடலைப்பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2 தடவை நல்லா அலசிக்கோங்க. அலசினதுக்கப்புறம் அது ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். 1 மணி நேரம் ஊறிச்சுன்னா நம்ம விசில் வச்சு, இது வந்து நல்லா குழையணும்ல, அதனால் நல்லா எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ நல்லது தான். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஊற வச்சுட்டு குக்கரில் விசில் வச்சுக்கோங்க. இப்போது மூடி போட்டுக்கோங்க. பாத்திரத்தில் கொஞ்சமாக கடலை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கோங்க. சீரகம், கடுகு வெடித்த உடனே நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். வெங்காயம் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச அந்த 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுருங்க. நறுக்கி வச்ச தக்காளியை போடுங்க. உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா வதக்குங்க. இந்த தக்காளி வந்து நல்லா குழையட்டும். நீங்கள் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சமைக்கிற எல்லா சாப்பாடுமே வந்து அந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். இப்போ பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டே நமக்கு தெரியல தக்காளி போடும்போது. அந்த எண்ணெயிலே அது வந்து நல்லா வெந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதே தெரியாமல் போயிடணும். அப்போ தான் அந்த டிஷ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா குழஞ்ச உடனே நறுக்கி வச்ச முள்ளங்கியை போடுங்க. முள்ளங்கி கூடவே கொஞ்சமாக மஞ்சப்பொடி போடுங்க. இந்த ப்ரிப்பரேஷன் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டீங்கன்னா மிளகா பொடி சேர்க்காதீங்க. ஏன்னா காலங்காத்தாலேயே வந்து மிளகா பொடி சேர்த்து சாப்பிட்றது வந்து இதுக்கு நல்லா இருக்காது. இதெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே சாஃப்ட் வெஜிடபிள். இதில் காரம் சேர்த்தோம்னா காரம் ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும். ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டேன். இப்போ அந்த இலையை போட்டுடலாம். இலையும் போட்டதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. இந்த ஏன் அந்த வதக்க சொல்கிறேன் தெரியுமா, ஃபஸ்ட்டே வதக்கிட்டீங்க அதில் கொஞ்சம் வெந்துடும். ரெண்டாவது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த மசாலாவோட வதங்கும் போது. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். சும்மா கலர்ஃபுல்லாக இருக்கா, கரெக்டாக முகரோட தண்ணி ஊற்றுங்க போதும். இப்போ மூடி போட்டுடலாம். இந்த மற்ற ப்ரிப்பரேஷன் மாதிரி இல்லாமல் இதில் தக்காளி ஈக்குவல் அமௌண்ட் போட சொன்னேன் வெங்காயத்து கூட. ஏன்றதை கேட்டிங்களா? கமெண்ட்டில் யாருமே டவுட்டே கேட்க மாட்டேறீங்க. டவுட் கேட்டால் நிறையா சொல்ல முடியும் இன்ஃபர்மேஷன். இந்த இலை இருக்குல்ல, இதில் வந்து லைட்டாக ஒரு தோற்பு தன்மை மாதிரி இருக்கும். கொஞ்சம் அப்படியே ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவர் வரும். ஏன்னா முள்ளங்கியே ஸ்ட்ராங் தான் ஆக்சுவலாக. நீங்கள் பச்சை முள்ளங்கியை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே எரியும் இந்த இடம்லாம். சமைச்சதுக்கப்புறம் அது நல்ல ஃப்ளேவர் ஆயிடுது. இந்த இலையில் இருக்க அந்த தோற்பு தன்மையை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட சொன்னேன். அந்த புளிப்பு போகும்போது கொஞ்சம் பேலன்ஸ் ஆயிரும். இப்போ நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே அந்த சப்பாத்தி மாவு பண்ணிச்சிடலாம். ஊற வச்ச கடலைப்பருப்பை குக்கரில் போட்டுருங்க. எந்த டம்ளரில் பருப்பு அளந்தீங்களோ அதில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி. இப்போது குக்கரில் போட்டு விசில் வச்சிடலாம். இந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா குழையணும். ஏன்னா நல்லா குழஞ்சாதான் நம்ம கோதுமை மாவை போட்டு தேய்க்கும் போது நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி அதை கொண்டு வர முடியும். ஒரு 10 விசில் அது பாட்டுக்கு அடிக்கட்டும். நல்லா குழைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெளியே எடுத்தால் போதும். நல்லா வெந்துருச்சு முள்ளங்கி வெந்துருச்சுனாலே மசாலா ரெடி. நல்லா கிண்டி விட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மல்லி இலையை போட்டு
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கள தண்ணி கொஞ்சம் வற்றி ஒரு பாதி தண்ணி தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை இன்னும் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ நேரம் கொதிக்க விடாதீங்க, கொஞ்சம் ஃபஸ்ட்டே எடுத்துருங்க. பருப்பு நான் சொன்ன மாதிரியே 10 விசில் வச்சுட்டேன். இப்போது வெந்துருச்சு. இதை எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அந்த அவிச்ச தண்ணியை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு கிளாஸில் எடுத்து வச்சிடுறேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். இப்போது இந்த பருப்பை மட்டும் இதில் போடுறேன். தண்ணி நல்லா வடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மசிக்கிற இதை வச்சு நல்லா மசிச்சிருங்க. பருப்பு வந்து கம்ப்ளீட்டாக மசியணும், அப்போ தான் சப்பாத்தி நல்லா ஸ்மூத்தாக வரும். பருப்பு சூடாக இருக்கும்போதே கரண்டி வச்சு மசிச்சிங்கன்னா ஈஸியாக மசிச்சிடலாம். அப்படி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மசிக்கிறது இல்லைன்னா பருப்பை நல்லா ஆற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டிங்கன்னா கூட நல்லா ஃபைன் ஆயிரும். நான் சொன்ன மாதிரி ஒரு 100லேருந்து 150 கிராம் மாவு எடுத்திருக்கேன். மாவு வந்து நம்ம பிணைஞ்சு பார்க்கலாம். தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் அப்புறமா கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போது அதை நல்லா பிணைங்க. ரெகுலராக நீங்கள் சப்பாத்தி எப்படி மாவு பண்ணுவீங்களோ அந்த பதத்துக்கு பிணைஞ்சாலே போதும். தண்ணி தேவைப்பட்டால் நம்ம பருப்பு அவிச்சு வச்சோம்ல அந்த தண்ணி ஊற்ற போகிறோம். தேவைப்படுதான்னு பார்க்குறேன். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி ஆயிடுச்சு, ரவுண்டாக அழகாக. நாம் எடுத்து வச்ச தண்ணி இருக்குல்ல அது வந்து தேவையே படலைங்க. நான் அந்த வடித்து அந்த பருப்பை குக்கர்லேருந்து எடுத்து வச்சுட்டு தண்ணி தேவைப்பட ஊற்றணும்னு வச்சுருந்தேன். தண்ணி தேவையே படலை, பருப்பில் இருந்த தண்ணியே போதும். அதுலேயே மாவு போட்டு பிணைஞ்சு வச்சுட்டேன். இப்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு இது மூடி அப்படியே வச்சிடலாம். 30 மினிட்ஸ் ஆச்சு. இப்போது இந்த மாவுலேருந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டையாக எடுத்து உருட்டி வச்சுக்கலாம். சப்பாத்தி நீங்கள் எப்போயும் வைக்கிற மாதிரி அப்புறமா இதை தேய்க்கலாம். சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சு அப்படியே தேய்ங்க. சப்பாத்தி ரெடி. ஃபஸ்ட்டு சப்பாத்தி எப்போ சுட்டுட்டாலும் ஆரம்பத்தில் எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஏன்னா அந்த சப்பாத்தி வந்து டக்குன்னு கலர் வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இப்போ வந்து வேகட்டும், அதுவாகவே எண்ணெய் இல்லாமல் ஒரு கலர் வரும்ல, அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா கலர் வந்துடும், கரெக்டாக உள்ளே வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், 2 பக்கம் நான் திருப்பி போட்டு வேக வைக்கிறேன். இந்த கலர் ஸ்லோவாக வருதா? இதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்டேஜில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றின அப்புறம் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. சூப்பராக வருதா? நம்ம ரெடி பண்ண முள்ளங்கி மசாலாவையும் பக்கத்துலேயே வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக வருது பாருங்கள். பாருங்கள், அப்படியே ஈஸியாக வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. முள்ளங்கி மசாலா தொட்டு கம நல்லா இருக்குங்க. ரெகுலராக நம்ம வீட்டில் சப்பாத்தி பூரி தவிர இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டோம். ஸோ இது உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோடு செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக ஆரோக்கியமாக நீங்கள் எல்லோரும் இருக்கணும். ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.